மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, விரிவான விவரம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த என்ஆர் இளங்கோ, திருச்சி சிவா, கனிமொழி NVN சோமு, தம்பிதுரை மற்றும் செல்வராசு ஆகியோரின் மாநிலங்களவை பதவிக்காலம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அன்று நிறைவடைகிறது. அதற்கான தேர்தலைத்தான் தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு காரணம், தற்போது தமிழகத்திலே நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல், அதன் காரணமாக நடைபெறும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள். பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தேர்தலிலே தொகுதி பங்கீடு குறித்து பேசும்போது கூட்டணியில் தங்களுக்கு மாநிலங்களவை இடங்கள் தேவை என்கிற கோரிக்கையையும் முன்வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் தான் இந்த மாநிலங்களவை தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தற்போதுள்ள தமிழ்நாடு சட்டசபை வலுப்படி திமுக நமது உறுப்பினர்கள் பதவி ஓய்வு பெறும் நிலையிலே அதற்கு பதிலாக அவர்கள் இடத்திலே தங்கள் கட்சிகளை சேர்ந்தவர்களையே தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சென்ற முறை திமுக மாநிலங்களவை பொது பதவியை கமலஹாசனுக்கு அளித்திருந்தது. இந்த முறை எப்படி நடைபெறும்? கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையிலே பல்வேறு கட்சிகள் தங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவி தேவை என வலியுறுத்தி வருகின்றன. அப்படி அவர்களுக்கு வழங்கப்படுமா? அதே போல அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே GK வாசன் போன்றோருக்கு மீண்டும் மாநிலங்களவையில் வாய்ப்பு அளிக்குமா போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆகவேதான் விக்னேஷ், இந்த தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாநிலங்களவை தேர்தல் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக வருவதால் கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலே மாநிலங்களவையில் யாருக்கு இடம் கிடைக்கும் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளிலே முக்கிய இடம் பிடிக்கும் என கருதப்படுகிறது. விக்னேஷ், கணபதி, மாநிலங்களவை இடங்களுக்கான அந்த தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை சொன்னீங்க. இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த தேர்தல் எப்படி நடைபெறும் அப்படின்றத கூற முடியுமா? மாநிலங்களவை தேர்தலிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு எத்தனை வாக்குகள் தேவை என்பது ஏற்கனவே அனைவருக்கும் தெரிந்த கணிதமாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு கட்சிக்கும் சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்தந்த கட்சிகள் எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியும் என்பது கணக்காக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு கட்சியும் சரி, ஒவ்வொரு கூட்டணியும் சரி, இதை சரியாக கணித்து அதற்கேற்ற வகையிலே வேட்பாளர்களை நிறுத்துகிறது. அப்படி வேட்பாளர்களின் எண்ணிக்கை சரியான அளவில் இருந்தால் தேர்தலுக்கு தேவையே இல்லை, போட்டியின்றியே தேர்ந்தெடுக்கப்படலாம். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே இது போன்ற சூழல் நிலவுகிறது. ஆனால் ஏதேனும் இழுபறி இருந்தால் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது ஒரு கூட்டணியை சேர்ந்தவர்கள் வேறு யாருக்கேனும் வாய்க்கு அளிக்கலாம் என்கிற சூழ்நிலை இருந்தால் அப்போது மட்டுமே தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. தற்போது தமிழ்நாடுடன் சேர்த்து மகாராஷ்டிரா, ஒரிசா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் பல்வேறு உறுப்பினர்களின் பதவிக்காலங்கள் முடிவுக்கு வருகின்றன. ஆகவே அந்த மாநிலங்களிலும் தற்போது மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஆகவே தற்போதைய சூழல்படி தமிழ்நாட்டிலிருந்து அதிக உறுப்பினர்களை திமுக கூட்டணி தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்திலே அதிமுகவுக்கும் அதற்கு அடுத்தபடியாக வலு தமிழக சட்டமன்றத்திலே இருப்பதால் அவர்களும் தங்களுடைய கட்சியைச் சேர்ந்த தம்பிதுரை பதவி காலம் முடியும் நிலையிலே அதற்கு பதிலாக அவர்களும் தம்பிதுரை மற்றும் இன்னொரு இடத்துக்கான தேர்வையும் அவர்கள் நிர்ணயிக்க முடியும் என்கிற சூழல் நிலவுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த முக்கியமான தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. விக்னேஷ்.